ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க விடியல் புதியது படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம். அதோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா சுர்காப். இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே கனடாக்கு குடியேறா, அதாவது இல்லீகலா போன இடத்துல செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ள போறாங்க. அவங்க எதுக்காக கனடா போனாங்க, அங்க யாரை பார்க்க போறாங்க, அங்க வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதையும் தாண்டி இவங்க இல்லீகலா போனதுல மாட்டிக்கிட்டாங்களா இல்ல சர்வே ஆனாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இந்த மாதிரி பல பேர் இல்லீகலா ஒரு கண்ட்ரிக்குள்ள போறாங்க, அங்க அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க மத்த எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங் ஹீரோயின் கேரக்டர் மட்டும் தான் ஓரளவு நீட்டா எழுதிருக்காங்க. படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்ன ரொம்ப டெம்ப்ளேட்டா தான் இருந்தது. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபிலாம் நீட்டா இருக்கு. ஆனா அது கனடா தானா அப்படின்ற டவுட் வர அளவு இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. பெருசா சுவாரஸ்யமா எந்த மூமெண்ட்டுமே இல்ல படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.